ஐயா உண்டு சொந்தங்களே, அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். வாழ்க்கையிலே இந்த 2024 இந்த வருஷம் அற்புதமாக காலையிலேருந்தே தேரோட்டத்தில் கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை மாதிரியே நிறைய மக்கள் ஐயாவின் மீது கொண்ட அன்புனால் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டதை பார்க்கும்போது இன்னும் நிறைய சந்தோஷம் மட்டும்தான் கிடச்சிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் சுருள் கொண்டு கொடுக்கறதுக்காக ரொம்ப விருப்பப்பட்டு அன்போட நிறைய மக்கள் வருகை தந்தாங்க. அதுக்கப்புறம் வடம் இழுக்கிறதுக்காக அப்படியே அந்த வெயில்னு கூட பார்க்காம
எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கு தர்மம் கொடுத்தாங்க, மோர் தர்மம் எல்லாருக்கும் குடிக்க கொடுத்து எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புதமான நாள் இந்த தேரோட்டம். அதனால் இந்த வீடியோ பதிவு பண்ணுறதும் நீங்களும் என்ன மாதிரியே பார்த்து சந்தோஷப்படணும், அதுக்காக தான். நல்லா தொடர்ந்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு என்ன மன நிம்மதி கிடைச்சிது அதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள். ஐயா உண்டு. தேர் வடத்தை தொட்டு இழுக்கும் போதும் சரி, ஐயாவை வணங்குறதுலேயும் சரி, பக்தி தான் முன்ன நினைச்சுது, அன்பு தான். தட்சணா பூமியில் ஐயா இன்னைக்கும் அவருடைய அருளால் எல்லா மக்களும் சந்தோஷப்படணும், ஜாதி ஒரு நிரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயாவே தேரில் ஏறி வலம் வந்தது மாதிரி ஒரு அற்புதமான காட்சி. அவ்வளோ சந்தோஷம். நிறைய மக்கள் சொல்ல முடியாது, அவங்கவுங்க மனவேதனை, வாழ்க்கை நிலை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஐயாவை பார்க்கணும், ஐயாவுடைய தேரோட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சந்திப்பதற்காக இன்றைக்கி வரவேற்கின்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். நிச்சயமாக கலந்து கொண்ட எல்லா மக்களுக்கும் ஒரு வாழ்த்து கண்டிப்பாக நீங்களும் சொல்லணும். நீங்களும் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டீங்கன்னா உங்களால் உங்கள் பதிவை கமெண்டில் தெரிவிங்க. நிறைய தாங்கல்லையும் சரி, நம்ம பார்க்குறது ஐயாமார்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு தாங்கல் திருவிழா அப்படின்னாலும் ஒரு சில இடத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு சில இடங்கள்லாம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு செயல் செய்கிறதுக்கும் கொஞ்சம் பின் தங்கி நிற்பாங்க. ஆனால் சாமி தோப்பை பார்க்கும்போது அந்த எண்ணம் எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா அவ்வளவு ஐயாமார்கள், இளைஞர்கள் எல்லாருமே கலந்து கொண்டு அவ்வளவு சிறப்பாக இந்த தேரோட்டம் நடந்துச்சு. அது ஐயா நடத்தி தந்தார். எல்லாருமே கலந்து கொண்டாங்க, பொறுமையாக பேசினாங்க, தர்மம் நிறைய பேர் கொடுத்தாங்க. எல்லா மக்களுமே ஒரு சந்தோஷம். நம்மளை மறந்து நம்ம ஐயாவுடைய தேர்வடத்தை நம்ம தொட்டிருக்கிறோம். அந்த ஒரு நிலையில் அற்புதமாக இந்த தேரோட்டத்தில் எல்லா மக்களும் சரி சமமாக கலந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அன்பாக ஒற்றுமையாக வடம் இழுத்தாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது, பதிவு செய்யும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்ப்போம்.
3 முனையிலையுமே தேர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சுது. வடக்கு வாசல் வந்த பிறகு நிறைய மக்கள் ஐயாவுக்கு அன்பாக சுருள் வைத்து அப்படி வரிசையாக வந்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் மணிக்கூர் கணக்கில் நமக்கு இந்த சுருள் எடுக்கிற நிகழ்வு நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போதான் நம்ம மனசில் ஒன்று தோணுச்சுது, எவ்வளவு மக்கள் இந்த தேரோட்டத்துக்காக தன்னுடைய வேலை எல்லாம் ஒதுக்கி வச்சு ஐயாவை பார்க்கணும், ஐயாவுக்கு சுருள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு அன்போட வந்திருக்காங்க அப்படிங்கிறது உணர முடிஞ்சுது. நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு தேரோட்டத்துலேயும் சரி திருவிழாக்களில் கலந்து கொள்ள முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க என்றைக்காவது மனசில் நினச்சிக்கோங்க, ஐயா நிச்சயமாக இது போல் திருவிழாக்களில் நமக்கும் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு ஏற்படுத்தி தருவார். தொடர்ந்து ஐயாவுடைய அருளால் இன்னும் நிறைய பதிவுகள் மூலமாக நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. தேரோட்டம் இந்த பதிவு முழுமையாக பார்த்த அத்தனை மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நம்ம சந்திப்போம் இன்னும் நிறைய வீடியோக்கள் மூலமாக. ஐயா உண்டு. எம்பெருமானுடைய பேரருளால் தேரோட்டம் இனிதே நிறைவு பெற்றது. இனி அடுத்த திருவிழாவுக்கும் நம்ம தொடர்ந்து பதிவு போடுவதற்கு ஐயா நமக்கு நிச்சயித்திருந்தால் நிச்சயமாக பதிவு போடுவோம். ஐயா உண்டு.